பூதகணத்திடம் துறவி ஒருவர் தன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறவும் தான் எண்ணியதை நிறைவேற்றும் வல்லமை வேண்டியும் வரம் கேட்கிறார். அதற்கு அந்த பூதகம், நீ 1000 தலைகள் கொண்டு வந்து வேள்வி செய்தால் நீ வேண்டியது கிடைக்கும் என்கிறது. அத்தனை தலைகளுக்கு நான் எங்கே போவேன் என்று துறவி கேட்க, அதற்கு அந்த பூதகணம், ஆதித்தபுரி இளவரசி அபூர்வ சிந்தாமணியிடம் செல், அவளின் அழகில் மயங்கிடாமல் அவளை இதற்கு பயன்படுத்திக் கொள் என்கிறது. இதனை அடுத்து புரவி ஆதித்தபுரி அரண்மனைக்குச் செல்கிறார். துறவியை பார்த்ததும் அவரை தன் குருவாக அபூர்வ சிந்தாமணி ஏற்றுக்கொள்கிறாள். அபூர்வ சிந்தாமணியின் தாய்மாமன் அவளை மணக்க விரும்புகிறான். அது குறித்து துறவியிடம் அபூர்வ சிந்தாமணி கூறுகிறாள். அதற்கு துறவி, நான் உனக்கு 3 கேள்விகளை சொல்கிறேன், அதை உன்னை மணக்க வருபவனிடம் கேள். சரியான பதிலை கூறினால் மணந்து கொள், தவறாக சொன்னால் அவன் தலையை கொய்துவிடு என்கிறார். தாய்மாமன் வருகிறான். அவனிடம் அபூர்வ சிந்தாமணி கேட்ட கேள்விக்கு அவனால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. அவன் தலை கொய்யப்படுகிறது.